வணக்கம் சாப்பாட்டு பிரியர்களே, இது நம்ம பழைய சோறு பச்சை மிளகா தாங்க. இன்றைக்கி முடக்கத்தான் கீரையில் நம்ம ஒரு தோசை தான் பண்ண போகிறோங்க. இந்த முடக்கத்தான் கீரையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அதனால் இந்த கீரையை நீங்கள் எங்கே பார்த்தாலும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வாங்கி சமைச்சு சாப்பிடுங்க. இந்த முடக்கத்தான் கீரை கை கால் மூட்டு வலி இருக்கிறவங்க, முடக்குவாதத்தில் கஷ்டப்படுறவங்களுக்குலாம் அடிக்கடி சமைச்சு கொடுங்க. நல்ல ரிலீஃபாக இருக்கும். வியாதிக்காரங்க தான் சாப்பிடணும்னு சொல்லி இல்லைங்க. இந்த கீரையை குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே தாராளமாக உணவில் சேர்த்துக்கலாங்க. இப்போ முடக்கத்தான் கீரை தோசை பண்ணுறதுக்கு 2 கைப்பிடி அளவு முடக்கத்தான் கீரையை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. முடக்கத்தான் கீரை பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நார்மலாக கீரை கட்டு மாதிரி இந்த கீரை கிடைக்காதுங்க. ஏன்னா இந்த கீரை ஒரு கொடி வகையை சார்ந்த கீரை. அதனால் நம்மளுக்கு கொடியாட்டம் தான் கிடைக்கும். அந்த கீரையை வாங்கிட்டு இந்த மாதிரி இலையை மட்டும் தனியாக கிள்ளி எடுத்துட்டு 2 தடவை தண்ணியில் நல்லா அலசிட்டு வச்சுருக்கேங்க. அடுத்து ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. இதுக்கு அதிகமாக எண்ணெய் தேவைப்படாது. அதனால் 1 ஸ்பூன் மட்டும் எடுத்திருக்கேன். எண்ணெய் சூடானோன்னா அதில் 10 பூண்டு பல் எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்த அப்புறம் காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேங்க. அந்த பச்சை மிளகா இந்த மாதிரி 2 கிள்ளி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா சேர்த்த அப்புறம் 3/4 ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு சேர்த்த அப்புறம் 1 ஸ்பூன் சீரகம் எடுத்திருந்தேன். சீரகத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு பூண்டு பச்சை மிளகாவையெல்லாம் 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ எல்லாம் வதங்கிருச்சு. அடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்க கீரையை கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பேனில் சேர்த்துக்கோங்க. இந்த பேனில் இருக்க சூட்டில் கீரை நம்மளுக்கு வதங்கிரும். இந்த மாதிரி கீரையை வதக்கி சேர்க்குறனால கீரை அந்த அளவுக்கு கசப்பு தெரியாது. குழந்தைங்க கூட ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. கீரையை இந்த சூட்லேயே வதக்கிக்கலாம். இப்போ கீரை வதங்கிருச்சு. இப்போ இந்த கீரையை ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம வதக்கி வச்சுருக்க கீரையை நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கீரையை சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா கீரையை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கீரையை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இந்த மாதிரி நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துருக்கேங்க. இப்போ ஒரு 7-8 தோசைக்கு ஏற்றாப்புல மாவு எடுத்து வச்சுருக்கேங்க. அந்த மாவில் அரைச்சி வச்சுருக்க இந்த கீரை பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி மாவில் உப்பு சேர்த்துருக்கேன். அதனால் இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு மாவை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேங்க. கல் நல்லா சூடாயிருச்சு. அதில் ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த தோசை மாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இன்றைக்கி நான் நல்லா முருகலாக தான் இந்த தோசையை சுட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி வேணாட்டி ஊத்தப்பம் மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். தோசையை நல்லா சுற்றிட்டு இப்போ தோசையை சுற்றி கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு தோசையை வேக வச்சிடலாம். இப்போ தோசை ரெடி ஆயிருச்சு. இப்போ எடுத்துடலாம். நான் இன்றைக்கி தோசை நல்லா நைஸாக ஊற்றுனனால நல்லா முருகலாக சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த கீரையில் உள்ள கசப்பும் கொஞ்சம் கூட தெரியலை. நான் அந்த வீடியோஸில் சொன்ன மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கும் அந்த கீரையில் இருக்க கசப்பு தெரியாது. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிட்ருவாங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோஸை ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் பழைய சோறு பச்சை மிளகாவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.